அண்ட் டுடே நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோன்னா டிஃப்ரென்ஸ் பிட்வீன் இன்ட் அண்ட் வாய்ட். எதுக்காக எந்த ஃபங்க்ஷனில் நம்ம இன்ட் யூஸ் பண்ணுவோம், எந்த ஃபங்க்ஷன்ஸ்லாம் நம்ம வாய்ட் யூஸ் பண்ணுவோம், இதுக்கு நான் ஒரு சிம்பிளான ஜென்ரல் ஹலோ வேர்ல்டு ப்ரோக்ராமை எடுத்துக்கிட்டு இன்ட்னா என்ன வாய்ட்னா என்னென்னு ஃபஸ்ட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதுக்கப்புறம் ஜென்ரல் இன்ட்ரடக்ஷன் மட்டும் இன்ட் அண்ட் வாய்ட் இதில் கொடுத்துட்டு அப்கமிங் வீடியோஸில் வேறு ஒரு சப் ஃபங்க்ஷன் கால் ஃபங்க்ஷன்ஸ் கால்ஸ்லாம் வச்சு அதில் இன்ட் எப்படி யூஸ் ஆகுது, வாய்ட் எப்படி யூஸ் ஆகுது அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது ஒரு ஜென்ரல் ஹலோ வேர்ல்டு ப்ரோக்ராம் தான். இங்கே நான் std.h அப்படின்ட்டு ஹெடர் ஃபைலை இன்க்ளூட் பண்ணிவிட்டு என்னோடய மெயின் ஃபங்க்ஷனுக்குள்ளே போகிறேன். மெயினுக்கு முன்னாடி என்ன கொடுத்துருக்குன்னா இன்ட் மெயின் அப்படின்னு கொடுத்துருக்கேன். இன்ட் மெயின் கொடுத்துட்டு ஹலோ வேர்ல்டு ப்ரோக்ராம் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஜென்ரலாக நம்ம ஒரு printf ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறோம். printf இஸ் நத்திங் பட் நம்ம printfக்குள்ளே என்ன கொடுக்குறோமோ அது அப்படியே நமக்கு அவுட்புட் விண்டோவில் கிடைக்கும். இதுதான் என்னோடய அவுட்புட் விண்டோ. ஸோ பிரிண்ட்டுக்கு அப்புறம் நான் ஹலோ வேர்ல்டு கொடுத்ததுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன், ரிட்டன் 0 அப்படின்ட்டு சம்திங் நான் ரைட் பண்ணியிருக்கேன். ரிட்டன் 0 அப்படின்றது என்னென்னா, நான் இங்கே இன்ட் மெயின் அப்படின்னு கொடுத்துருக்கேன், அதனால நான் இங்கே ரிட்டன் 0 யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ இதே ப்ரோக்ராமே இப்போ நான் இந்த ப்ரோக்ராம் ரன் பண்ணும்போது எனக்கு ஹலோ வேர்ல்டுன்னு அவுட்புட் கிடச்சிருச்சு. இதே ப்ரோக்ராமே நான் வாய்ட் மெயின் வச்சு ரன் பண்ணி காட்டுறேன். வாய்ட் மெயினில் என்ன பண்ணுறேன்னா, இன்ஸ்டெட் ஆஃப் இன்ட்டுக்கு பதிலாக நான் வாய்ட் போட்டுக்கிட்டு I just command out this line. Command out பண்ணிவிட்டு நான் இதை சேவ் பண்ணிவிட்டு ரன் பண்ணுறேன். ஸோ ரன் பண்ணும்போது எனக்கு ஹலோ வேர்ல்டுன்னு வருது. ஓகேவா? இப்போது சேம், அதாவது என்னன்னா, நான் இன்ட்டுக்கு பதில் வாய்ட் மாற்றும் போது நான் ரிட்டர்னை கமெண்ட் பண்ணிட்டேன். இப்போ நான் இந்த இடத்துல இந்த கமாண்டை எடுத்துடுறேன். ஓகே, இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா சேவ் பண்ணிவிட்டு ரன் பண்ணால் என்ன ஆகுனா, இட்ஸ் த்ரோ அண்ட் எரர். என்ன எரர் த்ரோ பண்ணுதுன்னா, நான் யூஸ் பண்ணியிருக்கிறது வாய்ட் மெயின்னா இந்த ஃபங்க்ஷன்லேருந்து எந்த ஒரு வேல்யூவும் என்னால் ரிட்டர்ன் பண்ண முடியாது அப்படின்னு அர்த்தம். இப்போது இங்கே நான் இன்ட் மெயின் அப்படின்னு போடுறேன்னா, இன்ட் மெயின் அப்படின்னு போட்டுட்டு நான் சேவ் பண்ணிவிட்டு ரன் பண்ணுறேன்னா என்ன ஆகுனா, இப்போ இது கரெக்டாக ரன் ஆகும். அதாவது என்னென்னா, நான் இன்ட் மெயின் அப்படின்னு கொடுக்குறேன், இந்த சென்ஸ் சம்திங் நான் இந்த ஃபங்க்ஷன்லேருந்து வெளியில் ரிட்டர்ன் பண்ண போகிறேன், ஆஸ் அன் இன்டீஜராக ரிட்டர்ன் பண்ண போகிறேன் அப்படின்றது தான் இன்ட் மெயின். வாய்ட் மெயின் அப்படின்றதுன்னா, இது ஒரு ஃபங்க்ஷன், நான் இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே போய் சம்திங் ஏதோ ப்ராசஸ் பண்ணுறேன், பட் நான் இதுலேருந்து எதுவுமே ரிட்டர்ன் பண்ணலை அப்படின்னு சொல்கிறத தான் நம்ம இன்ட் மெயின், வாய்ட் மெயின் சொல்லுவோம். இன்ட் அப்படி, அதாவது ஒரு ஃபங்க்ஷனுக்கு முன்னாடி நான் இன்ட்டுன்னு சொல்லியிருந்தேன்னா அது என்ன டினோட் பண்ணுன்னா, நான் சம்திங் ஐ எம் ரிட்டர்னிங் as integer value, ரிட்டர்னிங் an integer value, ஒரு இன்டீஜர் வேல்யூவை நான் ரிட்டர்ன் பண்ணுறேன் அப்படின்னு அர்த்தம். இதே நான் வாய்ட் ஃபங்க்ஷன் சம்திங், இங்கே நான் ஃபங்க்ஷன் இடத்துல நான் மெயின் ஃபங்க்ஷன் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். வாய்ட் ஃபங்க்ஷன் அப்படின்னா நத்திங் வில் பி ரிட்டர்ன். ஓகே, அந்த ஃபங்க்ஷன்லேருந்து நான் எதுவுமே ரிட்டர்ன் பண்ணல, அந்த ஃபங்க்ஷன் போய் எக்ஸிக்யூட் ஆகுதுன்னா அப்படியே முடிஞ்சிடும், அதுலேருந்து நான் எதுவுமே ரிட்டர்ன் பண்ணலை அப்படின்றது தான் சொல்லுவோம். ஓகே, ஸோ இதுதான் ஜென்ரல் இன்ட்டுக்கும் வாய்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். நான் நெக்ஸ்ட் வீடியோ இன்ட் அண்ட் வாய்ட் இன்னும் கிளியராக எக்ஸாம்பிள் வச்சு போடுறேன். ஓகே, யா, தேங்க்யூ.